I solemnly swear that I am up to no good. Hey mates, welcome to our channel. சேனலை பார்க்குற எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நலன்குமார் சாமி இயக்கத்தில் ராஜ்கிரண், கார்த்தி, கிருத்தி ஷெட்டி இவங்க எல்லோரும் சேர்ந்து நடித்த வாத்தியார் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கிறாங்க. படத்தோட கதை என்னென்னா, இதில் ராஜ்கிரண் ஒரு எம்ஜிஆர் ஃபேன். அவர் பேரனையும் எம்ஜிஆர் மாதிரி நல்லவனாக வளர்க்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் பேரன் கார்த்திக்கு எம்ஜிஆரை விட நம்பியார் தான் பிடிச்சிருக்கு. அவர் பேரை மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக போலீஸ் ஆக்கணும்னு நினச்ச அவர், ஆனால் கார்த்தி என்னவோ ஒரு கரப்டட் போலீஸாக தான் இருக்கார். படத்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே கார்த்தியோட உடம்புல எம்ஜிஆரோட ஆவி புகுந்துடுது. அதுக்கப்புறம் வாத்தியார் என்ன பண்ணுறாருங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதையாகவே அமைஞ்சிருக்கு. படத்தோட பாசிட்டிவ்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. படத்தோட மொதல் பாசிட்டிவ்னு பார்த்தா கார்த்தி. படம் என்ன தான் கொஞ்சம் சுமாராக இருந்தாலும் கார்த்தியோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் சில இடங்களில் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு பர்சனலாக இன்னொரு ரீசன் கிருத்தி ஷெட்டி. இவங்க ஸ்க்ரீனில் ரொம்பவே அழகாக இருந்தாங்க. நான் படத்தை பார்த்ததுக்கு ரீசனே இவங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நான் ப்ளஸில் போட்டிருக்கேன். ஸோ அதை தாண்டி பாசிட்டிவ்னு பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நியூட்ரல் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். படத்தில் சில இடங்களில் காமெடி நல்லா இருந்துச்சு, ரொம்ப சில இடங்களில் மட்டும். ஸோ அதனால் காமெடி படத்துக்கு நியூட்ரல் பாயிண்ட் தான். ஸோ நெகட்டிவ்ஸ், மொத்த படமே நெகட்டிவ் தான். இதில் நெகட்டிவ்னு தனியாக என்னத்தை சொல்கிறது, சரி இருந்தாலும் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட், எக்ஸ்பெக்டேஷன். சூதுக்காவும் காதலும் கடந்து போகும் மாதிரியான படங்களை எடுத்த நலன்குமார் சாமியோட படங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு இந்த 2 படங்களுமே ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை எடுத்த டிரெக்டரோட படம் இதுவாங்கிற மாதிரி ஒரு படமாக தான் இது இருந்துச்சு. அதுவே இந்த படத்துக்கான விறுவிறுப்பை ரொம்பவே குறைச்சிருச்சு. ஸ்க்ரீன் ப்ளே. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போருங்க. செகண்ட் ஹாஃபில் எம்ஜிஆரோட ஆவி வந்ததுக்கப்புறம் சில இடம் நல்லா இருந்தாலும் பல இடத்துல லேக் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். வாத்தியார். ஆரம்பத்தில் வாத்தியார் எம்ஜிஆரோட ஆவி பூந்ததாக சொன்னாங்க. ஆனால் படத்தோட போக்கு இது அந்நியன் படத்தில் வந்த மாதிரியே தான் கொண்டு போச்சு. வாத்தியார் ஏன்டா பேட்மேன் மாதிரி நைட்டு மட்டும் வந்து சண்டை போடுறாரு? ஸோ வாத்தியார் ஒரு விஜிலாண்டியா, மல்டிபிள் ஸ்லிப் பர்சனாலிட்டியா, ஆவியா? மொத்தத்தில் வாத்தியார் கேரக்டர் படத்தோட மிகப்பெரிய சொதப்பல். மியூசிக். உயிர் பத்திக்காம சாங்கை தவிர படத்தில் வர எந்த சாங்கும் நல்லா இல்லை. படத்தோட பிஜிஎம்மும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. படத்தோட மிகப்பெரிய பில்லரே மியூசிக்காக தான் இருக்கணும். ஸோ இங்கே நிறைய ரீமேக் சாங் தான் படம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. அது எனக்கு அந்தளவுக்கு ஒர்க் ஆன மாதிரியும் தெரியல. ரைட்டிங். நீங்கள் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது கார்த்தியை தவிர வேறு எந்த கேரக்டரும் உங்கள் மைண்டில் நிற்கவே செய்யாது. அதை தாண்டி வில்லனாக இருக்கட்டும், வேறு எந்த கேரக்டரையும் அவங்க ப்ராப்பராக ரைட் பண்ணவே இல்லை. அதுவும் சத்யராஜ் மாதிரி ஒரு ஆக்டரை வச்சுக்கிட்டு படத்தில் ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். மொத்தத்தில் வாத்தியாருக்கு என்னோடய ரேட்டிங் 2.5. அதுக்கு மேலாம் என்னால் கொடுக்கவே முடியாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, mischief managed.